இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு இந்த வருஷம் தல தீபாவளி நடக்காதுன்னு 2 பேரும் கவலைப்பட்டுட்டு இருந்தோம். உண்மையா இங்க கூட்டிட்டு வந்து எங்களை சந்தோஷப்படுத்திட்டீங்க. என்ன சௌமியா எங்களுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுறா? உங்க 2 பேரை விட்டு நாங்க மட்டும் எப்படி தலை தீபாவளி கொண்டாடுவோம்? ஆகா இதல்லவா பாசம். ஏய் நக்கலு மூஞ்ச பாரு. ஆமா மெக்கானிக் செட்டுக்கு போகாம எல்லாரும் இங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ இன்னைக்கு காலைல கடை திறக்கல. அதெல்லாம் காலையிலே திறந்துட்டோமே. திறந்து விட்டு அப்படியே வந்துட்டீங்களா? அது எப்படி வருவோம்? கொல்ல போதா விட்டு வந்திருக்கோம்ல. குள்ள பூத்த விட்டு வந்துட்டீங்க. டேய் அவனுக்கு இதெல்லாம் என்னடா தெரியும்? ஆனா மூஞ்சி எப்படி வச்சுக்கோ. சரி சரி முதல்ல 3 பேரை கிளம்புங்க. மெக்கானிக் சைடு கிளம்புங்க. கிளம்புங்கடா. ஏய் சத்யா போ போ பாவண்டி. நீ இருமா. கிளம்புங்கடா. பாய் சத்யா. பாய்டா. போ போ சீக்கிரம். பாவம் பசங்க. ஓய் என்ன? ஒன்னும் இல்ல அண்ணி. ஒன்னும் இல்லைன்னா உன் மூஞ்சியா அப்படி இருக்குது? அப்பா பேசினதை நினைச்சு நிறியா? இங்க பாரு அதே நினைச்சு நிற்க கூடாது. அப்பா மனசுலாம் சீக்கிரத்திலே மாறிடும். அதெல்லாம் யோசிச்சுன்னு நீ குழப்பத்திலயோ வருத்தத்திலயோ இருக்க கூடாது. இது நமக்கு தல தீபாவளியே. நம்ம எல்லாரும் சேர்ந்து செம்மையா கொண்டாட போறோம். புரியுதா? சரியா பாப்பா? இன்னும் ஒரு அடி என் மேல விழுந்தா கூட அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். டேய் வேற மாதிரினா என்னடா பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இன்னும் ஒரு அடி என் மேல விழுந்தா என் உயிர் போயிடும். யோ நீங்க 3 பேரும் கொலை கேஸ்ல உள்ள போயிருவீங்கயா. ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவங்க என் மேல கைய வையே 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 வையா. யோ மட்டை வையா. அந்த பயம் இருக்கட்டும். ஒன்னு அடிக்கிறதுல எங்களுக்கு என்னடா பயம்? 4 பேரு ரோட்ல வச்சு அடிக்கிறாங்களேன்னு நீ அசிங்கப்படணும், அவமானப்படணும். எவ்வளவு அடிச்சாலும் எந்த சொரணையும் இல்லாம நிக்கிற? உன்ன மாதிரி சொரண கட்டவன் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு தாண்டா அசிங்கம். டூ லேட். இது உங்களுக்கு முதலிலே தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாரு உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். உங்களுக்கு அடிச்சு அடிச்சு கை வலிச்சதுதான் மிச்சம். எனக்கு அடி வாங்கி வாங்கி உடம்பு வலிச்சதுதான் மிச்சம். அதனால இப்ப ஏதாவது பிரோஜனமா நடந்துச்சா? உங்களுக்கும் பிரோஜனம் இல்லாம இப்ப 1 hour வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம். இதனாலதான் வன்முறை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? புரியுதா உனக்கு? சொல்லுங்கடா. புரியுதா உங்களுக்கு? மட பசங்களா உங்களுக்கு எங்கடா புரிய போகுது? வாய முடுறா. நீ எங்களை ரொம்ப டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா உன்னை அடிச்சு மூக்கு முறலாம் உடைச்சு விட்டுருவான். இன்னைக்கு ஏதாவது புதுசா ஐடியா பண்ணி நோட்டீஸ் குத்துக்கிறியா? என்ன இவ்வளவு கூட்டமா இருக்குது? இல்லங்க நான் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லையே. அப்புறம் எவ்வளவு கூட்டம்? அதாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் உன்னை அடிக்கிறது ஒரு பிரயோஜனமே கிடையாதுடா. அடே முட்டையா, உன்னை பார்த்தப்பவே நினைச்சேன் இந்த கூட்டத்துல எவனுக்காவது குருவி சைஸ்ல மூளை இருக்குதான்னா அது உனக்குதான். ஆனா பாக்குறதுக்கு தான் காக்கா முட்டை மாதிரியே இருக்க. இருந்தாலும் நீ கரெக்டா தான் பேசியிருக்க. எப்படி பேசுறான் பாத்தியா? இவனை அடிச்சாலும் அறிவு வராது. இவனை அடிக்காம அப்படியே அள்ளிட்டு போயிட்டு நம்ம கம்பெனி ஆசிட் ட்ரம்ல 1 வாரம் ஊற வைக்கணும். ஆஹா ஆசிட் ட்ரம்லையா? ஏண்டா அதுல 1 மணி நேரம் ஊற வச்சாலே ஒரு எலும்பு கூட தேராதேடா. அதுல 1 வாரம் ஊற வைக்கிறேன்னு சொல்ற? டேய் உன்னை மாதிரி ஆளெல்லாம் அப்படித்தாண்டா பண்ணணும். ஏய் இருக்கடா 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 இருக்கடா. இப்ப என்னடா உங்களுக்கு காசு தானே வேணும்? இருக்கடா நானே கொடுக்கறேன். முன்னூறு இந்தடா
போடா போடா. அந்த பயம் இருக்கட்டும். டேய் இத முதல்ல கொடுத்துருக்கலாம்ல, அதை விட்டுட்டு அவ்வளவாய் பேசிக்கிட்டு இருக்க. டேய் இன்னொரு வாட்டி இந்த ஏரியாவுல உன்னை பார்த்தேன், ஆசிட் குளியல் தாண்டி உனக்கு. டேய் வாங்கடா போலாம். வாங்கய்யா, இதாவது கிடைச்சதே. ஆசிட் குளியலா? ஏதோ ஆயுர்வேதிக் குளியல் மாதிரில சொல்லிட்டு போறானுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் சமாளிக்கிறதுக்காவது நாம கூடிய சீக்கிரம் பாக்ஸிங் கத்துக்கிட்டே ஆகணும். பஞ்சிங் பேக். என்னாச்சுனா? ஏன் சத்யா இந்த மாதிரி லூசு பயலுகள் எல்லாம் கடையில வச்சிருக்க? முதல்ல அவனை விரட்டி விடு. என்ன செஞ்சா? அத அவனையே கேளு. டேய் என்னடா? டேய் அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னங்க பேச்சு? கிளம்பு கிளம்பு. இல்லங்கண்ணே, உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிருச்சுல, அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னங்கடா? ஆமா ஆமா. ம். சத்யா இவனெல்லாம் கடைக்குள்ளேயே வச்சுக்காத, கடை பேரையே கெடுத்துருவான். முதல்ல இவனை துரத்தி விடு. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். ம், நீங்க சரிம்மா வாயா. வாண. என்னங்க? போங்க. சரி வா. டயருக்குள்ள கொரோனா விட்டு ஆணியை வெளியே எடுத்தீங்கல்ல? ஆமா. நானும் இன்னைக்கு அதே தான் சிஸ்டர் பண்ணேன். அதுக்கு போய் அடிக்க வரானுங்க. அது எதுக்கு அடிக்கிறானுங்க? அது நீங்க டயருக்குள்ள கொரோனா வச்சு இருக்கும்போது ஆணி வந்துச்சு, நான் இருக்கும்போது டியூபே வந்துருச்சு. என்ன அப்படி பாத்துக்கறாங்க? ஏன்டா? இப்ப நீங்களே சொல்லுங்க சிஸ்டர், இது யார் மேல தப்பு? அவனுக்கு மேல தானே தப்பு. குள்ளபுதம், நேத்து நான் பஞ்சர் பார்த்தது டியூப்ல செட் ஆயிருக்கு. இன்னி நீ பஞ்சர் டியூப் பார்த்து வச்ச டயரே, அதான் அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிருச்சு. நான் டியூப்லெஸ் டயருக்கு தானே பஞ்சர் போட கத்து வச்சிருக்கேன். என்கிட்ட டியூப் இருக்க டயரை கொண்டு வந்து கொடுத்தது யார் தப்பு சிஸ்டர்? அவனுக்கு தப்பு தானே? இத சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க முட்டா பசங்க. ஆளை வச்சிருக்க வராங்க சிஸ்டர். ஒரு ஆளா இருந்தா அடிச்சிருப்பேன். 9 ஆளு. அத கம்மி இருந்துட்டேன். கேட்டு பாருங்க எவ்வளவு கோவப்பட்டேன்னு. அடங்கடா. கூட அமைதியா இருந்துட்டேன். டேய் எங்க கூல் கூல் கூல். இவனுக்காக நீங்க டென்ஷன் ஆவானா? நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க உள்ள போங்க போங்க. ம் ப்ளீஸ். போங்க போங்க. வேலைய பாருடா. நீ வாடா. ஆளுங்களும் மாப்ள சிஸ்டர் எதுக்கு தலையில அடிச்சுக்கிட்டே போறாங்க? அவங்களுக்கு இப்ப வந்த கோவத்துக்கு உன் தலையை அடிச்சு உடைச்சிருக்கணும். இதோ பாரு, பேசாம தொடக்கிற வேலையை மட்டும் பாரு, அதுதான் உனக்கு நல்லது. மாப்ள நான் தொடச்சா பாட்டு போடுவாங்களா? போடுவாங்களே, நல்லா 4 கண்ணத்துல போடுவாங்க. ஒழுங்கா தொடடா போடா. ஐயோ சில்லி தலையில வச்சிட்டாங்க. அவனை எங்க அது? நான் அப்படியே தூக்கி போறேன், தள்ளி. மண்டே உடைக்கிறேன்.